மேசம் ராசி அன்பர்களே, இனிய வணக்கம். நீங்கள் மறந்தது போல நடிக்கும் சில உண்மைகள் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள இன்னும் இருந்து கொண்டே தாங்க இருக்கும். சில விஷயங்களை நீங்கள் முற்றிலும் மறந்து விட்டதாக வெளி உலகிற்கு காட்டிக்கொண்டு நீங்கள் வாழ்ந்து கொண்டும் இருப்பீங்க. அந்த மனிதரின் பெயர் வந்தாலோ அல்லது அந்த பழைய நினைவுகள் வந்தாலோ அதையெல்லாம் நான் இப்போதோ மறந்து விட்டேன் என்று அலட்சியமாக நீங்க சொல்லியிருப்பீங்க. ஆனால் அதில் உங்க கூடவே இருக்கக்கூடிய உங்களுக்கு நெருக்கமான நபர்களுக்கு மட்டுமே தான் நீங்கள் ஏன் அப்படி சொல்கிறீங்க, அதற்கு பின்னால் என்ன அர்த்தங்கள் இருக்கிறது என்பது அவர்களுக்கு மட்டுமே தாங்க தெரிந்திருக்கும். ஆனால் நீங்கள் மறந்துவிட்டேன் என்று கூறியது மிகப்பெரிய ஒரு பொய். நீங்கள் எதையுமே மறக்க மாட்டீங்க, மறக்கவும் இல்லை. மறந்தது போல நீங்க நடித்திருப்பீங்க, அவ்வளவுதான். அதுதான் உண்மை. ஆமாவா இல்லையா என்பதை கமாண்ட் வழியாக கூறுங்கள். அந்த துரோகம், அந்த அவமானம், அந்த பிரிவின் ஒரு வழி இன்னும் உங்களுடைய மனதில் ஏதோ ஒரு மூலையில் அப்படியே பச்சையாக தெரிந்து கொண்டே தாங்க இருந்திருக்கும். அது இன்னமும் உங்களால் மறக்க முடியாமல் உங்களுக்கு கஷ்டத்திற்கு மேல கஷ்டங்களை தேடி கொடுத்து கொண்டே தான் இருக்கும். அந்த ஒரு துரோகம், அந்த ஒரு அவமானம், அந்த ஒரு வழி இன்னமும் உங்களுடைய மனதிற்குள் அவர்கள் ஏன் அப்படி செய்தார்கள், நான் அவர்கள் மீது முழு நம்பிக்கை வைத்து அவர்கள் இப்படி செய்தது மிகப்பெரிய ஒரு தவறு என்று உங்களுடைய மனதிற்குள் ஓடிக்கொண்டே இருக்கும். அதையே நினைத்து கொண்டிருந்தால் உங்களால் அன்றாட வாழ்க்கையை வாழ முடியாது என்பதற்காக அதை ஒரு பெட்டிக்குள் பூட்டி வைத்துக் கொண்டு நீங்கள் வாழ்ந்து கொண்டும் இருப்பீங்க. ஆனால் எப்போதாவது தனியாக இருக்கும்போதோ அல்லது நள்ளிரவிலோ அந்த ஒரு பெட்டி திறந்து தன்னாலேயே அந்த ஞாபகங்களும் நினைவுகளும் உங்களுடைய மனதிற்குள் ஓடிக்கொண்டே இருக்கும். நீங்கள் மறக்க நினைக்கும் அந்த ஒரு உண்மை உங்களை இன்றும் அச்சுறுத்தக்கூடிய ஒரு நிழலாக இருந்து கொண்டே தாங்க இருக்கும். அதுதான் உங்களுடைய வாழ்க்கைக்குள் இதுவரைக்கும் நடந்து கொண்டே தாங்க இருக்கும். உங்களுடைய வாழ்க்கையில ஒரு ஏமாற்றம் நடந்திருக்கும். அதை உங்களால மறக்க முடியாமல் இன்னும் உங்களுடைய மனதிற்குள் இருந்து கொண்டே இருக்கும். உங்கள் வாழ்க்கையில ஒண்ணு கிடையாதுங்க, பல ஏமாற்றங்கள் உங்க கூடவே இருக்கக்கூடிய நபர்களால் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள அதிகமாகவே ஏற்பட்டிருக்கும். ஆனால் ஒரே ஒரு துரோகம் மட்டும் உங்களை ஆன்மாவை உலுக்கி எடுத்திருக்கும். அந்த ஒரு துரோகம் உங்களுடைய வாழ்க்கையில நீங்கள் மறக்க வேண்டும் என்று நினைத்தாலும் உங்களால மறக்க முடியாத ஒரு துரோகங்களாக இதுவரைக்கும் இருந்து கொண்டே தாங்க இருக்கும். அது இன்றும் உங்களை விட்டு அகலாமல் உங்களுடைய மனதிற்குள் அதிகமாக ஓடிக்கொண்டே இருக்கும். நீங்கள் மிகவும் நேசித்த, உங்களுக்காகவே வாழ்வார்கள் என்று நீங்கள் நம்பிய அந்த ஒரு நபர் செய்த அந்த ஒரு துரோகம் அது இன்னும் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ளேயும் உங்களுடைய மனதிற்குள்ளேயும் இன்னும் ஓடிக்கொண்டே தான் இருக்கும். அந்த துரோகம் உங்களை எப்படி பாதித்தது தெரியுமா? அதற்கு பிறகு உங்களால் யாரையுமே முழுமையாக நம்ப முடியாத அளவுக்கு உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள அதை பெரிய ஒரு துரோகத்தையே கொடுத்து விட்டது என்றுதான் கூற வேண்டும். புதிய மனிதர்கள் உங்கள் வாழ்க்கைக்குள்ள வரும்போது இவரும் நம்மை ஏமாற்றி விடுவாரோ என்ற ஒரு பயத்தை உங்களுக்குள்ள விதைத்து சென்றிருக்கும் அந்த ஒரு துரோகம் உங்களுடைய நிம்மதியையும் கெடுத்து உங்களை எப்போதும் ஒரு சந்தேக கண்ணோட்டத்தோடு வாழ வைத்து அந்த துரோகத்தின் கசப்பு இன்றும் உங்களுடைய தொண்டையிலேயே தங்கிக் கொண்டே தாங்க இருக்கும். அது இன்னும் உங்களுடைய மனதிற்குள்ள இருந்து உங்களை விட்டு இதுவரை இருந்து கொண்டேதான் இருந்திருக்கும். நீங்கள் யாரிடமும் சொல்லாத சில விஷயங்கள் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள இருக்கும். உங்களுக்கென்று ஒரு தனி பக்கம் எப்போதுமே இருந்து கொண்டே தாங்க இருக்கும். அதை நீங்கள் உங்களுடைய டைரியிலோ அல்லது உங்களுடைய மனதிலோ கூட எழுதி வைத்திருக்க மாட்டீங்க. அதை நீங்கள் யாரிடமும் சொல்ல முடியாத ஒரு ரகசியமான சில கதைகளாக இருக்கும். நீங்கள் எடுத்த சில தவறான முடிவுகள், அதனால் நீங்கள் இழந்த நல்ல மனிதர்களையும் உங்களை நீங்களே தண்டித்து கொண்ட சில தருணங்களும் அந்த ஒரு வாழ்க்கைக்குள்ள உங்களுக்கு நிச்சயமாக அடங்கியும் இருக்கும். நான் எவ்வளவு பெரிய முட்டை இருந்திருக்கிறேன் என்று உங்களுக்குள் நீங்கள் நினைத்து வருந்தக்கூடிய ஒரு கதை இதுவாகத்தான் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள இருக்கும். வெளி உலகிற்கு நீங்கள் எப்போதும் ஒரு ஹீரோவாகவே அல்லது தைரியசாலியாகவோ காட்டிக்கொண்டாலுமே இந்த ரகசிய பக்கத்தில் நீங்கள் ஒரு சாதாரணமான பலவீனமான மனிதனாக தவறு செய்துவிட்டு அதற்குரிய தண்டனையை அனுபவித்தராகவே உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள இதுவரைக்கும் நீங்க இருந்திருப்பீங்க. இந்த ஒரு கதையை உங்களுடன் மட்டுமே நீங்கள் புதைத்து கொண்டு இருந்திருப்பீங்க. ஆனால் இந்த சில விஷயங்கள் உங்களுடைய மனதிற்குள் இன்னும் அதிகமாக ஓடிக்கொண்டே இருக்கும். இதனை நினைத்து பார்க்கும் பொழுது இது வேறு யாருக்காவது தெரிந்து விடுமோ என்று உங்களுக்குள்ள சில குழப்பங்களும் இருக்கும். ஆமாவா இல்லையா என்பதை கமாண்ட் வழியாக கூறுங்கள். இனிமே உங்களுடைய வாழ்க்கையில வரக்கூடிய நாட்கள் அனைத்தும் எப்படி இருக்கும் என்பதை அறிந்து கொள்ள மறக்காம நம்முடைய சேனலை ஒரே ஒரு சப்ஸ்கிரைப் மட்டும் செய்து வைத்துக் கொள்ளுங்கள். நான் இதுவரை கூறியது உங்களுடைய வாழ்க்கையில உண்மையா பொய்யா, நடந்திருக்கிறதா இல்லையா என்பதை கமாண்ட் வழியாக கூறுங்கள். உங்கள் வாழ்க்கையில இனிமே வரக்கூடிய நாட்களில் கிரகங்கள் உங்களுக்கு நல்லதை ஏற்படுத்தி கொடுக்க போகிறது. நான் எந்த காரியத்தை தொடங்கினாலும் தடைப்படுகிறது, எனக்கு மட்டும் ஏன் எல்லாமே லேட்டாகவே நடக்கிறது என்று நீங்கள் சலித்து கொண்ட அந்த ஒரு காலம் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள முடிவடைய போகிறது. பிரபஞ்சமும் கோச்சார கிரகங்களும் இப்போது உங்களுக்கு கிரீன் சிக்னல் கொடுத்து வாழ்க்கையில நல்ல ஒரு நிலைமைக்கு உங்களை அனுப்பி வைக்கவும் போகிறது. அந்த அளவுக்கு நீங்க வாழ்க்கையில முன்னேறவும் ஆரம்பிப்பீங்க.
இனிமே நீங்க தொட்ட காரியங்கள் அனைத்தும் துரிதமாகவே உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள நடக்கும். எது வேண்டும் எது வேண்டாம் என்று அனைத்தையும் நீங்கள் புரிந்து கொள்ளவும் ஆரம்பிப்பீங்க. திருமண தடை, வேலைவாய்ப்பு தடை, கடன் தொல்லைகள் என உங்களை முடக்கி வைத்திருந்த அத்தனை சங்கிலிகளும் இப்போது உடைய போகிறது. அதுவும் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள இனிமே வரக்கூடிய நாட்களில் நீங்கள் தெரிந்து கொள்வீங்க. ஆனால் அது என்றால் நிச்சயமாக நடக்காது. ஆனால் இனிமே வரக்கூடிய ஒவ்வொரு நாட்களிலும் உங்களுக்கு பொறுமையாக எல்லாமே நிச்சயமாக கிடைக்கும். உங்களின் மனதில் இருந்த குழப்பங்கள் எல்லாமே நீங்க ஆரம்பிக்கும். அந்த குழப்பங்கள் நீங்கி ஒரு தெளிவான தைரியம் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள பிறந்து நல்ல ஒரு நிலைமைக்கும் நீங்க ஆரம்பிப்பீங்க. கிரகங்களின் இந்த ஆதரவை பயன்படுத்தி நீங்கள் தள்ளிப்பட்ட முக்கியமான முடிவுகளை இப்போது தைரியமாக நீங்கள் எடுக்கவும் செய்யலாம். வெற்றி உங்களை தானாகவே வரும். உங்களுடைய மனதிற்குள் இருந்த எல்லா குழப்பங்களும் இனிமை தீரவும் ஆரம்பிக்கும். வாழ்க்கைக்குள் எது வேண்டும் எது வேண்டாம் என்று நீங்கள் புரிந்து கொண்டு அதன்படியும் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள நீங்க நடக்கவும் ஆரம்பிப்பீங்க. நீங்கள் யாரையெல்லாம் நம்பினீர்களோ அவர்களின் உண்மை முகங்கள் உங்களுடைய வாழ்க்கைக்குள் நாளை முதல் நிச்சயமாக தெரிய ஆரம்பிக்கும். உங்களுக்கு நெருக்கமானவங்க என்று நீங்கள் நினைத்த சில மனிதர்கள் உங்களிடம் இருந்து காரியத்தை சாதித்துக் கொள்வதற்காக எப்படி நாடகம் ஆடினார்கள் என்பது உங்களுக்கு வாழ்க்கையில போக போக புரிய வரும். வாழ்க்கையில இனிமே வரக்கூடிய நாட்கள்ல நீங்க எப்படி இருக்கணும் எப்படி இருக்கக்கூடாது என்று அவர்களை பார்த்து நீங்கள் தெரிந்து கொள்வீர்கள். ஏனென்றால் அவர்கள் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள ஏற்படுத்திய சில விஷயங்களும் சில அவமானங்களும் கூடவே இருந்து கொண்டு குளிப்பறித்த சில அனுபவங்களும் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள சில விஷயங்களை இன்னும் எடுத்து கோரிக்கொண்டேதாங்க இருக்கும். மேசம் ராசியான நீங்கள் யாரிடமும் ஒளிவு மறைவு இல்லாமல் பழகக்கூடிய ஒரு நபர்கள் என்பதால் அடுத்தவர்களின் நயவஞ்சக பேச்சை உண்மை என்று நம்பி விடுவீங்க. ஆனால் இப்போது காலம் உங்களுக்கு உண்மையை உணர்த்த போகிறது. உங்களை ஒரு பகடக்காயாக பயன்படுத்த நினைத்தவர்களின் முகமூடி கிழிந்து எல்லாமே தொங்க ஆரம்பிக்கும். இந்த ஒரு தருணம் உங்களுக்கு ஒரு பாடமாக இருக்கலாம். யார் நம்மிடம் சுயநலத்திற்காக பழகுகிறார்கள், யார் உண்மையாக அன்போடு இருக்கிறார்கள் என்பதை நீங்கள் பிரித்தறிய முக்கியமான காலகட்டம் இதுவாகத்தான் உங்கள் வாழ்க்கைக்குள்ள இனிமே இருக்கவும் செய்யும். குடும்பத்திலிருந்து வரக்கூடிய நல்ல செய்தியும் இதுவாக மாறிவிடும். கடந்த சில மாதங்களாகவே உங்களுடைய குடும்பத்தில் ஏதோ ஒரு மனஸ்தாபமோ பணப்பற்றாக்குறையோ அல்லது யாருக்காவது உடல்நல குறைவோ ஏற்பட்டு உங்களை நிம்மதி இல்லாமல் செய்து இருக்கலாம். ஆனால் இப்போது உங்களுடைய குடும்பத்தில் இருந்து காது குளிரும் படியான ஒரு சுப செய்தி உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள வரப்போகிறது. அது ஒரு சுப காரியம் உறுதியாவதாக கூட உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள இருக்கலாம். திருமணம் ஆகாமல் ஏதாவது தடைப்பட்டு நின்ற திருமணங்கள் அது கூட இந்த ஒரு நாளில் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள நடக்கலாம். ஆனால் நீண்ட காலங்கள் சுபகாரியங்கள் எதுவுமே உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள நடக்காமல் இருந்தது என்றால் அது இந்த ஒரு நேரத்தில் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள நடக்க ஆரம்பிக்கும். இந்த நல்ல செய்தி ஒட்டுமொத்த குடும்பத்தின் சூழலையே மாற்றும். எல்லோர் முகத்திலும் மகிழ்ச்சியை கொண்டு வந்து சேர்க்கும். இதனால் குடும்பத்தில் ஒற்றுமையானது உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள பலப்பட ஆரம்பிக்கும். உங்களின் மனப்பாரமும் முற்றிலும் இறங்கிவிடும். வாழ்க்கையில எது வேண்டும் எது வேண்டாம் என்று அனைத்தையும் நீங்கள் புரிந்து கொண்டும் நடக்கவும் ஆரம்பிப்பீங்க. அந்த அளவுக்கு வாழ்க்கையில ஒரு மாற்றமானது நிச்சயமாக கிடைக்கும். கிடைக்கிறதா இல்லையா என்பதை கவனமாக நீங்கள் பார்த்து தெரிந்து கொள்ளுங்கள். மறக்காம நம்முடைய ராசி பலன் சேனலுக்கு ஒரே ஒரு சப்ஸ்கிரைப் மட்டும் செய்து வைத்துக் கொள்ளுங்கள். அப்பதான் நம்ம தொடர்ந்து வீடியோக்கள் அனைத்தும் தொடர்ந்து உங்களுக்கு நோட்டிபிகேஷனாக வந்து கொண்டேதாங்க இருக்கும். நல்லதே நினையுங்கள். உங்களுடைய வாழ்க்கையிலும் நல்லது மட்டுமே நடக்கும். நன்றி, வணக்கம். இருந்து காரியத்தை சாதித்துக் கொள்வதற்காக எப்படி நாடகம் ஆடினார்கள் என்பது உங்களுக்கு வாழ்க்கையில போக போக புரிய வரும். வாழ்க்கையில இனிமே வரக்கூடிய நாட்கள்ல நீங்க எப்படி இருக்கணும் எப்படி இருக்கக்கூடாது என்று அவர்களை பார்த்து நீங்கள் தெரிந்து கொள்வீர்கள். ஏனென்றால் அவர்கள் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள ஏற்படுத்திய சில விஷயங்களும் சில அவமானங்களும் கூடவே இருந்து கொண்டு குளிப்பறித்த சில அனுபவங்களும் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள சில விஷயங்களை இன்னும் எடுத்து கோரிக்கொண்டேதாங்க இருக்கும். மேசம் ராசியான நீங்கள் யாரிடமும் ஒளிவு மறைவு இல்லாமல் பழகக்கூடிய ஒரு நபர்கள் என்பதால் அடுத்தவர்களின் நயவஞ்சக பேச்சை உண்மை என்று நம்பி விடுவீங்க. ஆனால் இப்போது காலம் உங்களுக்கு உண்மையை உணர்த்த போகிறது. உங்களை ஒரு பகடக்காயாக பயன்படுத்த நினைத்தவர்களின் முகமூடி கிழிந்து எல்லாமே தொங்க ஆரம்பிக்கும். இந்த ஒரு தருணம் உங்களுக்கு ஒரு பாடமாக இருக்கலாம். யார் நம்மிடம் சுயநலத்திற்காக பழகுகிறார்கள், யார் உண்மையாக அன்போடு இருக்கிறார்கள் என்பதை நீங்கள் பிரித்தறிய முக்கியமான காலகட்டம் இதுவாகத்தான் உங்கள் வாழ்க்கைக்குள்ள இனிமே இருக்கவும் செய்யும். குடும்பத்திலிருந்து வரக்கூடிய நல்ல செய்தியும் இதுவாக மாறிவிடும். கடந்த சில மாதங்களாகவே உங்களுடைய குடும்பத்தில் ஏதோ ஒரு மனஸ்தாபமோ பணப்பற்றாக்குறையோ அல்லது யாருக்காவது உடல்நல குறைவோ ஏற்பட்டு உங்களை நிம்மதி இல்லாமல் செய்து இருக்கலாம். ஆனால் இப்போது உங்களுடைய குடும்பத்தில் இருந்து காது குளிரும் படியான ஒரு சுப செய்தி உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள வரப்போகிறது. அது ஒரு சுப காரியம் உறுதியாவதாக கூட உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள இருக்கலாம். திருமணம் ஆகாமல் ஏதாவது தடைப்பட்டு நின்ற திருமணங்கள் அது கூட இந்த ஒரு நாளில் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள நடக்கலாம். ஆனால் நீண்ட காலங்கள் சுபகாரியங்கள் எதுவுமே உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள நடக்காமல் இருந்தது என்றால் அது இந்த ஒரு நேரத்தில் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள நடக்க ஆரம்பிக்கும்.
இந்த நல்ல செய்தி ஒட்டுமொத்த குடும்பத்தின் சூழலையே மாற்றும். எல்லோர் முகத்திலும் மகிழ்ச்சியை கொண்டு வந்து சேர்க்கும். இதனால் குடும்பத்தில் ஒற்றுமையானது உங்களுடைய வாழ்க்கை